அணையை கட்டு, ஒரே ஒரு அணை கூட கிடையாது. இத்தனைக்கும் இது என்ன பகுதி? விவசாய பகுதி இல்லையா? வெறும் நெல்லு, வாழை, அப்புறம் பழம், கொய்யா பழம், கத்திரிக்காய், கரும்பு எல்லாம் விளையிற பகுதி. ஆனா இந்த பகுதியில ஒரே ஒரு அணை கூட கிடையாது. மேலரசம்பட்டில் ஒரு அணை கட்டணும்னு எவ்வளவு நாளா பிளான்ல வச்சுக்கிறாங்க? 20 வருஷமா. ஏர்போர்ட் வந்த மாதிரி தான் போலகுது. ஏர்போர்ட், வேலூர் ஏர்போர்ட்னாங்க. அது எவ்வளவு நாள் இழுத்துன்னு போதோ அதே மாதிரி அணைய கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அணையும் கட்டல. ஏதோ ஒரே ஒரு தடுப்பணை இருக்குதா உத்தர காவேரி பக்கத்துல, அது ஒண்ணு அந்த அகரம் ஆறுல ஒரு தடுப்பணை இருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னும் நிறைய தடுப்பணைகள் இருந்தால்தான் தண்ணியை தேக்கி வைக்க முடியும். நம்ம வீட்டுல நாளைக்கு ஃபங்க்ஷன், வீட்டுல ஒரு நிகழ்ச்சின்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல டேங்க்ல தண்ணி ஏத்தி வீட்டுல எல்லாம் தண்ணி புடிச்சு பத்திரமா வைப்போம். ஏன்னா நாளைக்கு ஒரு 100 பேர் வருவாங்க, இல்ல 10 பேர் வருவாங்க, குடும்ப நிகழ்ச்சி. வீட்டுல என்ன பண்ணுவீங்க? முதல்ல தண்ணி எல்லாம் சேமிச்சு வைப்பீங்க. வந்தவொடனே தண்ணி வந்தவொடனே நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் என்ன? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தருக்கு என்ன கொடுப்போம்? தண்ணி. ஒரு சொம்பு நிறைய நம்ம வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து அவங்க கையில கொடுப்போம். சாப்பிடுங்கன்னு. ஏன்னா வெயில்ல கழிச்சு வருவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு பழக்கம் அதான். வந்தவொடனே தண்ணி கொடுத்து வரவேற்போம். ஆனா எல்லா ஊர்லயும் தண்ணி இருக்கானா? வெயில் காலத்துல சில ஊர்ல சுத்தமா எல்லா நாளும் தண்ணி கிடையாது. ஆனா நம்ம வேலூரோ இந்த பகுதியில பரவாயில்ல, மழை காலத்துல தண்ணி இருக்குது. ஏன்னா பக்கத்திலே பாலாறு இருக்குதா, தண்ணீர் இருக்குது. ஆனா வெயில்ல கொஞ்சம் கஷ்டம்தான், கடும் வெயில். எதுவா இருந்தாலும் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த பகுதி முழுக்க விவசாயம். நம்ம எல்லாம் விவசாயி தானம்மா? ஆம்பளை பொம்பளை எல்லாரும் விவசாயம் தானே பண்றோம். அது மாதிரிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நீங்க மதுரைனா என்னம்மா ஃபேமஸ்? மதுரை மல்லி. மதுரை மல்லி ஃபேமஸா? மதுரை மல்லி ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் சேலம்னா என்ன சொல்லுவாங்க? மாம்பழம். ஒரு ஊர்லயும் ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பு இல்லையா? இப்ப ஊட்டியில என்ன விஷயம் சொல்றாங்க? சாப்பாட்டு விஷயம் ஒண்ணு இருக்குது, வர்க்கின்னு. வர்க்கின்னா அது ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம ஆண்டாள், அந்த அம்மா ஆண்டாள் நம்ம பாட்டு பாடினாங்க இல்லையா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான். மார்கழி மாசம் முழுக்க நம்ம அந்த 30 பாடல்கள் கேட்போம் இல்லையா? அந்த சூடை கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்க பால்கோவா ஃபேமஸா. நீங்க கோயில் போயிருக்கீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நிறைய பேர் போயிருப்பீங்க. அதுல பால்கோவா ரொம்ப பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈரோடுனா மஞ்சக்கிழங்கு. ஈரோடு மஞ்சள் தெரியும், அதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மஞ்சள். ஒரு ஊர்லயும் ஒரு மஞ்சள் ஒரு சாமான் ரொம்ப சிறப்புனா இந்த ஊர் அணைக்கட்டு வேலூர். இல்ல என்னமா சிறப்பு? அந்த ஊரை தாண்டி தான் வந்தேன். சொல்லுங்க. இளவம்பாடி கத்திரிக்காய். இளவம்பாடி கத்திரிக்காய் அது மிக மிக, அதாவது உலக புகழ் பெற்றது. அந்த கத்திரிக்காவை எப்பேற்பட்ட பஞ்சத்திலயும் விளையுமா. ரொம்ப ருசியா இருக்கும், சீக்கிரம் வெந்துரும், அப்புறம் நல்ல சதப்பற்றா இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? எல்லாத்துக்கும் செஞ்சிருவாங்க. காயா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, தொக்கா இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் செய்வாங்களா இல்லையா? அந்த கத்திரிக்காய்க்கு டெல்லிக்கு போகுமா அந்த கத்திரிக்காய். யாருக்குன்னா அன்றைய ஜனாதிபதி, மறைந்த ஜனாதிபதி இருக்கிறார் இல்லையா, மாண்புமிகு ஆர் வெங்கட்ராமன், அவருடைய நம்மளுடைய நாட்டு ஜனாதிபதியா இருந்தாரு. அவருக்கு இந்த கத்திரிக்காய் தான் பிடிக்குமா. அத டப்பால போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இளவம்பாடி கத்திரிக்காய். நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா. அதே போல இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லுவாங்க, நாங்க பசுமை தாயத்துல அவரை ஒரு தெய்வமா கொண்டாடுவோம். அவருக்கும் இந்த கத்திரிக்காய்னா ரொம்ப விருப்பமா. எது? இளவம்பாடி கத்திரிக்காய். ஏல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா காஷ்மீர் ஆப்பிள் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி கேட்டு கேட்டு வாங்குவாங்களாம் இந்த கத்திரிக்காய. எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா பேரிக்காய், அது மாதிரி வெளிநாட்டு ஊர் பேர்லாம் பழம் சொல்லி வாங்குற மாரி இந்த கத்திரிக்காய் வாங்குவாங்களா. அந்த கத்திரிக்காய்க்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. ஜிஐனா புவிசார் குறியீடு. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து சிறப்பு அந்தஸ்து. வெளிநாட்டுல எல்லாம் அத நீங்க
வியாபாரம் செய்யலாம், எல்லாம் கேட்டு வாங்குவாங்களாம் இந்த கத்திரிக்காய் வேணும்னு. அதே போல இன்னொன்னு என்னது, ஒரு பழம், ஒடுகத்தூர் கொய்யா பழம், அதுவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பகுதி. அந்த கொய்யா பழமும் எப்பேற்பட்ட வெயிலானாலும் விளையும், எப்பேற்பட்ட வறட்சி ஆனாலும் இருக்கும், நல்லா சதப்பற்றா இருக்கும், இனிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் இப்பத்திக்கு கொடுக்கல. ஆனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்ப ஒரு ஸ்பெஷலா அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் தான் வேணும்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்கல்ல எல்லாரும். கடையிலயோ இல்ல வெளிநாட்டிலயோ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒடுகத்தூர் கொய்யா தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அப்படி வந்தா இந்த பகுதியில நிறைய கொய்யா விளையும், அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தா என்ன நடக்கும், நிறைய விலை கிடைக்கும். இன்னைக்கு 1 கிலோ 70 ரூபாய் தான் போகுதுன்றாங்க. அதுவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் தான் வேணும், இந்த ஒடுகத்தூர் கொய்யா தான் வேணும்னு கேட்டா எல்லா ஊர்ல இருந்தும், வெளி மாநிலமா இருக்கட்டும், வெளி மாவட்டமா இருக்கட்டும், வெளி நாடா இருக்கட்டும், அங்கேருந்துல இந்த கத்திரிக்காய் இந்த கொய்யா பழம் வேணும்னா இங்க அதிகமாக விளைவிக்கப்படும், நல்ல விலை கிடைக்கும். அதுக்கு தொழிற்சாலைகள்லாம் அத கத்திரிக்காய் வாங்கி வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆயிடும், முத்திடுமா இல்லையா, பழமா வீணாயிடும், அழிவிடும். ஆனா அதை சேமித்து வைக்க கோடவுன் வேணும். கோடவுன் இருக்கா இங்க? கோடவுன்மா எதுவுமே கிடையாது. இத சேமித்து நீங்க வச்சீங்கன்னா அத வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு வசதியுமே இங்க செய்யப்படவில்லை. அதுவும் இந்த கொய்யா என்னன்னா இயற்கை விவசாயத்துல வந்த கொய்யாவா. ஏன்னா இப்ப கீரை எல்லாரும் போடுவோமா, பயிறு வீட்டிலே போட்டுருவோம், கீரை போடுறோம். கீரை விளைஞ்சி வர்றதுக்கு எவ்வளவு நாள்? நன்றி நன்றி நன்றி. அப்ப வந்து மாமா பேசிட்டு அப்புறம் வந்து கீரை போட்டா 45 நாளாவது ஆகுமாமா. ஒரு நல்ல கீரைய நீங்க விரைக்கிறீங்க, விரைச்சி அது 45வது நாளாவது ஆகும் அதை நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரத்துக்கு. இதுவே இப்ப என்ன பண்றாங்க, யூரியா அந்த மாதிரி மருந்து போட்டு 30 நாள்ல கீரை வந்துருது. அது ரொம்ப கஷ்டம். ஏன் 30 நாளிலேயே நீங்க கீரைய விளை வச்சு வீட்டுக்கு வந்துருது. கீரை எல்லாம் அப்படிதான் கிடைக்குது. வாழைப்பழத்தை எப்படி பழுக்க வைக்கிறாங்க தெரியுமா, மருந்து போட்டு. எல்லாருக்கும் தெரியும். நீங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டியில பச்சை கலரா அந்த வாழை, பழுக்காத வாழைய உள்ள வச்சுட்டு அதுல பிங்க் கலர்ல, ரோஸ் இளஞ்சிவப்பு கலர்ல ஒரு மருந்து தண்ணி அடிச்சு அதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த வண்டியை மூடி நீங்க அனுப்புனீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் சென்னை வந்து சேர்த்துக்குள்ள அப்படியே மஞ்சளா ஆயிடுது. மஞ்சள் கலர், இந்த மஞ்சள் கலர்ல வந்துருமா வாழைப்பழம். அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரம். ஆனா இயற்கையா அந்த மாதிரி ஆகுமா? வாழைப்பழத்தை நம்ம வச்சிருந்தா எவ்வளவு நாள் ஆகும் அது மஞ்சள் ஆவறதுக்கு? பொறுமையா, அது கடவுளுடைய படைப்புன்றதால பொறுமையா தான் அது பழுக்கும். ஆனா இப்ப மருந்து போட்டு சீக்கிரம் பழுக்க வச்சிடுறாங்க. திராட்சையும் அப்படிதான். திராட்சை கொத்து கொத்தா தொங்குது இல்ல, அதை அப்படியே முக்கிடுவாங்களாம் மருந்துல. முக்கிட்டு அது உடனே பழுத்துரும், அதை கடைக்கு வரும். இப்படிதான் நடக்குது. அதே போலதான் கோழி சாப்பிடுவோமா? இந்த கறி கோழியா இருக்கட்டும், அந்த வெள்ளை பிராய்லர் கோழியா இருக்கட்டும், இல்ல நாட்டு கோழியா இருக்கட்டும், ஒரு கோழி உருவாகுதுன்னா அது குறைஞ்சது 2-3 மாசம் தான் ஆகும். இன்னைக்கு ஊசி போட்டு அதே கோழிய 1.5 மாசத்துக்கெல்லாம் கடைக்கு வந்துருது, கறி கடைக்கு வந்துருது. அப்ப இத சாப்பிட்டா என்ன ஆகும்? வேகமா வளருது, வேகமா. அப்ப ஒரு கீரையா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இல்ல வாழைப்பழமா இருக்கட்டும், எல்லாம் வேகமா பழுக்க வைக்கப்பட்டு கெமிக்கல் கலந்து ரசாயனம் தெளிக்கப்பட்டு நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்? வாழைப்பழத்தை சாப்பிடுறோமா, இல்ல கீரையை சாப்பிடுறோமா, இல்ல கோழி சாப்பிடுறோமா, இல்ல அதுல இருக்கிற மருந்தை சாப்பிடுறோமா? அந்த மருந்து தானே நம்ம சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? அப்ப நம்ம உடம்புல எல்லா நோயும் வருமா வராதா? யார கேட்டாலும் இப்ப பிபி இருக்குதா, எல்லாருக்கும் சக்கரை இருக்குதா,
நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதெல்லாம் இருந்ததே கிடையாது. எங்கன்னா நடந்துக்கு எடுத்து போய் விழுந்தாங்கன்னா, நான் வாய்க்காலில் விழுந்தேன், வரப்புல விழுந்தேன்னு அந்த எலும்பு கிளும்பு தான் அடிப்படும், வேற எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு எல்லாமே வந்துருச்சு. மகளிருக்கெல்லாம் முன்னாடியில எதுவுமே வராது, ஆஸ்பத்திரியே போக மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வைத்திய செலவு தான். ஏன் தெரியுமா? இந்த சாப்பாட்டுல அவ்வளோ கலப்படம். ஆனா இதெல்லாம் இங்க இருக்கிற அந்த ஒடுகத்தூர் கொய்யால கிடையாது. ஏன்னா கொய்யால நம்ம பெருசா கலப்படம் பண்ண முடியாது. மருந்து மரத்துக்கு தான் வைப்பாங்க, செடிக்கு தான் வைப்பாங்களே தவிர கொய்யா பழத்துல ஸ்ப்ரே அடிக்க முடியாது.